போனாலும் ஒரு நிம்மதியான ஒரு மன திருப்தி இல்லை, போதுமான ஒரு திருப்தி இல்லை. அது காரணம் என்ன? கர்த்தரை மதிக்காததுனால, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காததுனால, கர்த்தருடைய மனிதர்கள் போதிக்கிற தேவனுடைய சத்தியத்தையும் அந்த போதிக்கிற மனிதர்களையும் நீங்கள் மதிக்காதனால. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய மனிதர்களையும் மதிக்க, மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மனிதர்கள் விசுவாசிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதிக்க தெரியாத ஒரு மனுஷாக இருந்தால் நாம் நம்மை நாமே உயர்த்துகிறோம் என்று பொருள். வெளியே தலையை ஆட்டிக்கிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனை விட நீங்கள் அதிகமாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம், தேவனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி மதிப்பு கொடுக்காம இருக்கும் பொழுதுதான் கல்மழையும் அக்கினியும் சேர்ந்து அந்த தேசத்திற்குள்ளே ஓடி பெரிய வாதையாக ஒரு பெரிய சேதத்தை விளைவித்தது போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில் பெரிய பாதிப்பையும் சேதங்களையும் அது விளைவித்து விடும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. உண்மையிலே தேவனை மதிக்கிறோம் என்பது அந்த காரியத்திற்கு உறுதியாக தேவனுடைய வார்த்தையை மதிச்சு, தேவனுடைய மனிதனை மதிச்சு நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? வாதைகள் வராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், பெரியவர், பரிசுத்தமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கமடைந்ததே இல்லை, வெட்கப்பட்டதே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நம்பிக்கையோடே தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பல நெருக்கடிகள், இக்கட்டுகள், பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு அநேக நேரங்களிலே தெரியாமலே போகிறது. அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது. அல்லேலூயா. ஆனால் இன்பம் வரும் பொழுது நாம் அனுபவிக்கிறோம், துன்பங்கள் வரும் பொழுது என்ன செய்வது என்று நமக்கு தெரியவில்லை. வேதத்திலே ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இக்கட்டு வந்தது. அவனை பலவிதமான சத்துருக்களின் சேனைகள் சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது அவன் சொன்னான், எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அல்லேலூயா. நானும் ராஜாதான், என்னை சுற்றி எனக்கு எதிராக படையெடுத்து வந்திருக்கிறவர்களும் ராஜாக்கள் தான். ஆனால் இந்த சிச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று அந்த ராஜா சொன்னான். இதே போல் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான நேரங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்வது என்று அநேகருக்கு தெரியாமலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் ஒரு முழுமையான விடுதலையை பெற முடியவில்லை, முழுமையாக வெளியே வர முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு முழு விடுதலை நமக்கு வந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நெருக்கங்கள் வரும் பொழுது ஏசப்பா மன்னியும், ஏசப்பா மன்னியும், தேவனே மன்னியும், கடவுளே மன்னியும், கர்த்தாவே மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் மறுபடியும் அதே தவறை திரும்ப திரும்ப என்ன செய்கிறோம்?
செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் நம்ம வீட்டு தூரமாய் போன பிரச்சனைகள் மறுபடியும் நமக்குள்ளே வருகிறது. ஆகவே நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் உண்மையிலே மனமருந்தி மன்னிப்பு கேட்போம், மனம் திரும்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சோத்திரம். கடந்த சில வாரங்களாக தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் மீதும் அந்த ஜனங்கள் மீதும் தேவன் பலவிதமான வாதைகளை அனுப்பினார் என்று வேதத்தில் இருந்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் வரை 5 வாதைகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக 6வது ஒரு வாதையை நாம் சிந்திக்கப் போகிறோம். தேவனை ஆராதிக்காத அந்த ஜனங்கள் நடுவே அனுப்பின 6வது வாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்தவங்க வாசிக்கலாம், திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்யும். உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மீது வேகமாக ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மீது கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனை ஆராதிக்க தேவ ஜனங்கள் அனுமதிக்கப்படாததினாலே, தேவனை அவர்கள் ஆராதிக்காததினாலே வேதம் சொல்லுது, தேவன் மோசே பார்த்து சொல்லுகிறார், 6வதாக ஒரு வாதையை நான் அனுப்ப போகிறேன், நீ உன் கையை நீட்டு. அப்பொழுது வானத்தில் இருந்து கல்மழை செய்யும், பெய்யும், இடி முழக்கங்கள் உண்டாகும். அந்த கல்மழையோடு என்ன வருமா? அக்கினியும் சேர்ந்து வரும் என்று ஆண்டவர் சொன்னார். மழையும் அக்கினியும் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்று மழை வரணும், இல்லைன்னா அக்கினி வரணும். ஆண்டவர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. நம்ம சிந்தனைக்கு அது புரியவே மாட்டேங்குது. மழையும் பெய்யுது, அக்கினியும் உழுது. வேதம் சொல்லுது, அக்கினி தரை மீது என்ன செய்ததான்? ஓடியது. அப்படின்னா அந்த மழை தண்ணியோடு சேர்ந்து அக்கினி அப்படி ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக டிவியில் நான் பார்த்த பொழுது அக்கினி குழம்புகள் தரையில் தண்ணி மாதிரி ஓடுது, தண்ணியோடு சேர்ந்து அப்படி ஓடுது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். எப்படிடா அக்கினி தரையில் ஓடும்னா, தண்ணீரோடு கலந்து அக்கினி ஓடுகிறது. இப்பவும் நடக்கிறது. அப்படி ஒரு பெரிய அக்கினி எகிப்து தேசம் முழுவதும் செஞ்சுட்டான், ஓடிச்சான். ஓடுனதுனால என்ன நடந்தது வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிங்க. எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாக அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரெயரின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. உன் ஆராதனைக்கு விடாததுனால கல்மழையும் அக்கினியும் இடி முழக்கமும் இந்த தேசத்தில் வந்து விழும் பொழுது
வெளியே நிற்கிற நடக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாமே என்ன செய்திருமா? அழிக்கப்பட்டிருக்கும். செத்து போய்விடும், அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லு. எவன் என்னுடைய வார்த்தையை நம்பி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறானோ அவன் என்ன செய்வான்? காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எவ்வளோ பயங்கரமான ஒரு வாதை. அக்கினியும் ஓடும், ஆனால் வீட்டை விட்டு ஒருத்தர் என்ன செஞ்சிடாத, வெளியே வந்துடாத. அல்லேலூயா. மிருக ஜீவனை வெளியே விட்டுறாத. இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லி அந்த எகிப்து தேசத்திலே அது பிரகடனப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புவான்? கொஞ்சம் பேர் நம்புவான், நிறைய பேர் நினைச்ச மாட்டான், நம்பவே மாட்டான். கல்மழையாவது அக்கினியாவது கலந்து ஓடுறதாவது இதுவரை சரித்திரத்தில் நம்ம அப்படின்னு செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. ஏன்னா வேதமே சொல்கிறது இன்னும் அந்த நாள் வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. நம்ம எதுவுமே பார்த்தா தான் என்ன செய்வோம்? நம்புவோம். இப்போ பார்த்தாலுமே நம்ப மாட்டாங்க. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுது இப்படி ஒரு பயங்கரமான வாதையை நான் அனுப்ப போகிறேன், என் வீட்டை விட்டு யாரும் வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவன் தேவ ஜனங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? அவங்க பூரா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. ஏன் உட்காந்துக்கிட்டாங்கன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க மதிச்சாங்க, கனமுன்னாங்கன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யலை? மதிக்கல. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டு விட்டான். அல்லேலூயா. மோசே மூலமாக தேவன் வாதையை அனுப்ப போகிற ஒரு எச்சரிக்கை வெளியே வந்த உடனே தேவஜனங்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. பார்வோன் ஜனங்கள் யாரும் அதிகமாக நினைச்ச மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் தேவனை வேறு மாதிரியாக வழிபடுகிறவர்கள். உண்மையான தேவன் யார் என்பதை அறியாமல் வேறு மாதிரி வழிபடுகிறவர்கள். ஆனால் வேதம் சொல்லுது, பார்வோனுடைய ஊழியக்காரர்களே சிலரும் தேவனை வணங்காதவர்கள், மெய்யான கர்த்தரை குறித்து அறிவில்லாதவர்கள், அறிந்து கொள்ளாதவர்கள், அவர்களும் கூட என்ன செஞ்சாங்கன்னா, மோசே சொல்லக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்ததுனால தாங்களும் தங்கள் மிருகஜீவங்களும் குடும்பங்களையும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு பத்திரமா அடைச்சி வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. இது எங்கேயா நடக்கும்? இதெல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்த அந்த பார்வோனுடைய கூட்டங்களும் அந்த ஜனங்களும் பாருங்கள், வேதம் சொல்லுது, அக்கினி நடுவில் அந்த கல்மலை நடுவில் என்ன செய்ததான்? செத்து போனார்கள். அல்லேலூயா. தேவன் அனுப்பின 6வது ஒரு வாதை, கல்மலையும் இடிமுழக்கமும் அக்கினியும். ஏன் இந்த வாதை அங்கே அனுப்பினார்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது 6வதாக நீங்கள் வாசிங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயோ அப்படின்னு இந்த வேத வசனம் ஒரு கேள்வி கேட்குது. அல்லேலூயா. தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எதிராக பார்வோனும் பார்வனுடைய சேனைகளிலே சில கூட்டங்களும் தங்களை என்ன செஞ்சாங்கன்னா, உயர்த்தினார்கள், மேன்மையாக்கினார்கள், பெருமையோடு பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, தங்களை தேவனுக்கு எதிராக உயர்த்தாத தேவனையும் தேவனுடைய மனிதனையும் தேவனுடைய மனிதனால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளையும் யார் மதித்தாங்களோ அவங்களெல்லாம் இந்த வாதையிலிருந்து தப்பி கொண்டார்கள். யாரெல்லாம் மதிக்காமல், யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தேவனை தேவனுடைய ஊழியக்காரனை மதிக்காமல் கனவீனம் பண்ணினாங்களோ அவங்களெல்லாம் இந்த வாதையில் என்ன செஞ்சிட்டாங்க? செத்து போனார்கள். ஏனென்றால் அப்படி ஒரு வாதை அதற்கு முந்தியும் பிந்தி என்ன செஞ்சதில்லை,
வந்ததில்லை. மழை தண்ணியும் அக்னியும் இப்படி ஆறா ஓடுங்கிறத கேட்க நல்லா இருக்குது, கற்பனை பண்ணி பார்த்தா கூட புரியாது. ஆனால் வேதம் சொல்லி அது ஓடியது. அல்லேலூயா. வெளியே வந்த மிருக ஜீவன்களை அடித்து சென்றது, வெளியே வந்த மனிதர்களை அடித்து சென்றது, பறவைகளை அடித்து சென்றது, வெளியே யாரெல்லாம் நடந்து வந்தாங்களோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், வேதம் சொல்லுது, தேவனையும் தேவனுடைய மனிதனையும் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்யல, அவங்க மதிக்கலைங்க. 6வது வாதை தேசத்துக்குள்ளே புரண்டு அக்கினியாக தண்ணீராக ஓடினதுக்கு காரணம் வேதம் சொல்லுது, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய மனிதனுடைய அந்த காரியங்கள் என்ன செய்யறாங்க, மதிக்கலைங்க. அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம், மரியாதை என்பது எங்கிருந்து வரணும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களாம் வாரீங்க, ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன், ஐயா வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து வரணும்? உள்ளத்தில் இருந்து வரணும். ஆனால் நிறைய பேருக்கு எங்கேருந்து வருது? நுனி நாக்கில் இருந்து வருது. இந்த நுனி நாக்கில் முழு நாக்கில் இருந்து கூட சொல்லணும், நுனி நாக்கில் இருந்து வருது. வழி இல்லாமல் ஸ்தோத்திரம் போடுது, வழி இல்லாமல் வணக்கம் போடுது, வழி இல்லாமல் வாழ்த்துவது. தாவீது எழுதுகிறார், அவர்கள் வெளியே என்னை வாழ்த்துகிறார்கள், வெளியே என்னை ஆசீர்வதிக்கிறார்கள், உள்ளத்திலே என்னை பகைத்து என்னை சபிக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ரெண்டும் கெட்ட ஒரு நிலைமை. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ரெண்டும் கெட்ட நிலைமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவ மனிதர்களையும் உண்மையிலே உள்ளத்திலிருந்து மதிக்கிறோமா, கனம் பண்ணுகிறோமா? இல்லாவிட்டால் மாய்மாலமாக சும்மா நுனிநாக்கில் இருந்து நம்ம வாழ்த்தி அவர்களை மதித்தது போல பேசுகிறோமா? நீங்கள் எல்லாம் உண்மையிலே தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் மதிக்கிறீர்களா? நாங்கள் உண்மையிலே மதிக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியால், அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடினால், அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள், அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள், திருப்தி அடையாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை மதிக்காததுனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். தின்னாலும் திருப்தி இருக்காது, திருப்தி கிடையாது. என்ன தள்ளி போட்டாலும் என்ன வராது, திருப்தி, மன திருப்தி வரவே செய்யாது. இது ஒரு பெரிய சாபம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. சிலருக்கு என்னத்தை தின்னாலும் மனசில் திருப்தி வராதுங்க. 24 மணி நேரமும் ரைஸ் மில் அரைச்ச மாதிரி அரைச்சிக்கிட்டு இருந்தாலும் வயிறு நிறைஞ்சாலும் நிறையாட்டாலும் மனசு என்ன செய்யாது, நிறையவே செய்யாது. ஏன் ஏன் உங்களுக்கு அந்த திருப்தியான ஒரு இது இல்லை? ஏன் தின்ன மட்டும் இல்லை, எதை செஞ்சாலும் திருப்தி இருக்காது. சட்டையை போட்டாலும் திருப்தி இருக்காது, தூங்கினாலும் திருப்தி இருக்காது, சேலை கொடுத்தாலும் திருப்தி இருக்காது, காப்பி குடித்தாலும் திருப்தி இருக்காது, டீ குடித்தாலும் திருப்தி இருக்காது, அந்த ஊருக்கு போனாலும் திருப்தி இல்லை, இந்த ஊருக்கு போனாலும் திருப்தி இல்லை, எங்கே போனாலும் ஒரு நிம்மதியான ஒரு மன திருப்தி இல்லை, போதுமான ஒரு திருப்தி இல்லை. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தரை மதிக்காததுனால, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காததுனால, கர்த்தருடைய மனிதர்கள் போதிக்கிற தேவனுடைய சத்தியத்தையும் அந்த போதிக்கிற மனிதர்களையும் நீங்கள் மதிக்காதனால. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நிறைய சம்பவங்களை நான் பார்த்துருக்கிறேன். முதலாக நான் கூட்டம் நடத்தும் பொழுது வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் நடத்தணும். ஒரு 10 பேர் உங்களை போல இருந்தாங்க, ஒரு மேஜை போட்டு. ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது திடீரென்று அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அம்மா ஏதோ ஒரு கேள்வியை சம்மந்தம் இல்லாமல் கேட்டுச்சு. சும்மா வீட்டில் பேசுன மாதிரி பாருங்க, ஏதோ ஒரு கேள்வியை கேட்டது. அது வரைக்கும் என்கிட்ட அப்படி ஒரு கேள்வியை யாருமே கூட்டத்தில் கேட்டதே கிடையாது. பதில் சொல்லுவாங்க, வைப்பாங்க, அது விஷயம் வேறு. நீங்களாம் சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், ஓகே.
கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரிந்தாலும் இப்படி ஒரு அநாகரிகமாக அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்களே கடவுளே, சே என்னப்பா அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம். அரசியல் மேடையில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கல்லை தூக்கி எறிஞ்சாலும் வாங்கிட்டு போயிடுவான், அலுவலகம் முட்டையை தூக்கி எறிஞ்சாலும் வாங்கிட்டு போயிடுவான். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு பயணத்தை நம்ம செய்யாததுனால, வேதத்தின் அடிப்படையில் ஊழியம் செஞ்சதுனால இப்படி கேட்ட உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்படி யோசிக்கிட்டே இருக்கேன். ஆராதனை முடிஞ்சு அனுப்பியாச்சு. யோசிக்கிட்டே இருக்கேன், இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே, கொஞ்சம் கூட ஒரு மதிக்க தெரியலையே, மரியாதை தெரியலையே, சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது. நான் வயசில் சின்ன பையன் தான், அவங்க என்னோட மூத்தவங்க, இப்படி கேட்டாங்களான்னு யோசிக்கிட்டே தான் இருந்தேன். வேறு நான் தப்பாலாம் நினைக்கலைங்க, இப்படி யோசிக்கிட்டே தாங்க இருங்க. அவங்க ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு அங்கே ஒரு செய்தி வருது. பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஒரு வண்டிக்காரன் அடித்து தூக்கி அப்படியே தூக்கி போட்டு போயிட்டான். இறந்தே போனாங்க. இன்றைக்கும் பசுமரத்தாணி போல் என் இருதயத்தில் அந்த சம்பவம் ஞாபகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன், நான் பொதுவாக பீடி குடிக்காதீங்க, மதுபானம் அருந்தாதீங்க, சாராயம் குடிக்காதீங்கன்னு அடிக்கடி அந்த ஆவியானவர் என்னோடு பேசும்போது நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீங்கள் குடித்தாலும் சரி குடிக்காட்டாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி பொய் சொல்லாட்டாலும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். சிலருக்கு இப்போ ஓயாமல் இதே தானே சொல்கிறாரு, பொய் சொல்லாதீங்கன்னு. வேறு இவருக்கு ஒன்றுமே தெரியாது இவருக்கு அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அல்லேலூயா. சிலர் ஓயாமல் குடிக்காதுன்னு சொல்கிறாரு, பீடி குடிக்காதுன்னு சொல்கிறாரு, சிகரெட்டு குடிக்காதுன்னு சொல்கிறாரு, சரி அதை தான் நாங்கள் விடுவோமே, இதையாம் போட்டு சொல்லிகிட்டு இருக்காருன்னு சிலர் அப்படி நினைக்கும். அப்படி குடிக்கிற ஆட்கள் அவங்க ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த சபையில் இருக்க ஒரு சகோதரன் கூப்பிட்டு சொன்னார், என்ன பிரதர் ஓயாமல் அப்படி சொல்லாங்க பிரதர், குடிக்காதீங்க, பீடு குடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு ஓயாமல் சொல்லாதீங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். அவர் கீழே இருந்து நான் மேலே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னால் நான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். வாசல்கிட்ட போய் சொல்லும்போது நம்ம தான் கீழே இறங்கியாச்சே. மேலே நிற்கும் போது ஒரு ஸ்டேட்டஸில் நிற்க வேண்டியிருக்கு, கீழே இறங்கும்போது ஒரு ஸ்டேட்டஸில் நிற்க வேண்டியிருக்கு. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் எத்தனை முறை நான் அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு கஷ்டமாக தான் விடுங்க, என்ன சொல்லக்கூடாதுன்னு நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது, அது உங்கள் விருப்பம் பிரதர் அப்படின்னு போயிட்டார். நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு போயிட்டார். அவர் போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் நடந்து போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் ஏறி நான் போகணும் ஒரு ஊருக்கு. சாப்பிட்டுட்டு வேகமாக நடந்து போகிறேன். சரியாக அந்த ஜங்ஷன் பெருங்குடிக்கு போகிற ரோட்டு, ராதாபுரத்துக்கு போகிறது, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது, ஊருக்குள்ளே வரக்கூடிய அந்த ஜங்ஷனில் சைடில் ஒரு ஆள் ஓன்னு சத்தம் போடுது. நானே கவுந்துக்கிட்டு தான் போவேன். சத்தம் போடுது. என்னென்னு பார்த்தா இந்த சர்ச்சிலேருந்து போனவர் ரோட்டில் ஃபிட்ஸ் வந்துட்டவருக்கு. பார்த்தா நாக்கு துண்டாக வெட்டி, வாயெல்லாம் ரத்தம், வெட்டி இழுக்கு. எனக்கு என்ன செய்யணும், நான் பாட்டுக்கு பயந்து நான் பாட்டு போயிட்டேன். கண்ணால் நான் பார்த்த சம்பவங்கள். இப்படி சொல்லி எங்களை மிரட்டுதாரேன், எங்களை பயங்காட்டுதாருன்னு நினைக்கிங்களா? இல்லை, உண்மையை சொல்கிறேங்க. வேதத்தில் இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த உலகத்திலேயும் தேவனுடைய மனிதர்களுக்கு எதிராக சில காரியங்கள் சிலர் பேசும் பொழுது தேவன் உடனே சில காரியங்களை அனுமதித்து விடுகிறார். இதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய மனிதர்களையும் மதிக்க, மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மனிதர்கள் விசுவாசிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதிக்க தெரியாத ஒரு மனுஷாக இருந்தால் நாம் நம்மை நாமே உயர்த்துகிறோம் என்று பொருள். வெளியே தலையை ஆட்டிக்கிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனை விட நீங்கள் அதிகமாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம், தேவனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி மதிப்பு கொடுக்காம இருக்கும் பொழுதுதான்
கல்மழையும் அக்கினியும் சேர்ந்து அந்த தேசத்திற்குள்ளே ஓடி பெரிய வாதையாக ஒரு பெரிய சேதத்தை விளைவித்தது போல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் பெரிய பாதிப்பையும் சேதங்களையும் அது விளைவித்து விடும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த உண்மையில் தேவனை மதிக்கிறோம் என்பது அந்த காரியத்திற்கு உறுதியாக தேவனுடைய வார்த்தையை மதிச்சு, தேவனுடைய மனிதனை மதிச்சு நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? வாதைகள் வராது. கரங்கள் தட்டி கத்திர மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு. சத்தமாய் கைதட்டி பாடுவோம். நேரிடாது மகளே. சத்தமாய் பாடுவோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிட மாக்கிக் கொண்டாய். உன்னதமான உறைவிட மாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு. மகனே சத்தமாய் ஆனது. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா வாதை முந்தன் பாடுவோம் சத்தமாய். பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை முந்தன் நேரிடாது. ஹல்லேலூயா. அப்ப நாம தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல தேவனை மதிக்க கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளை மதிக்க கற்றுக்கொள்ளணும். மூன்றாவது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற தேவ மனிதர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்களை மதிக்க மரியாதை கொடுக்க செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தானவென்று அவதூறாக அவமதிப்பாக நடந்து கொண்டால், வெளியே ஒன்று உள்ளே ஒன்று வைத்து நாம் நடந்து கொண்டால் வேதம் சொல்லுகிறது
கல்மழையும் அக்கனியும் நம்முடைய தேசத்தில் பாருங்கள் ஓடுகிறது போல வீட்டுக்குள்ளே ஓடும், குடும்பத்திற்குள்ளே ஓடும், பெரிய சேதத்தை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் பட்சபாதமே கிடையாதுங்க. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க, திருப்பி கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒரு இடத்துல தண்ணீர்ல விஷம் இருக்குது. இந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அந்த தண்ணீரை ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளினாலே ஆரோக்கியமான நீராக மாற்றுகிறார். அவ்வளவு ஒரு பெரிய வல்லமையோடு தேவன் அந்த எலிசா தீர்க்கதரிசியுடன் செய்தாரு, இடைப்பட்டு கொண்டிருந்தார், பேசினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட தேவனுடைய மனிதர்கள் மூலமாக எவ்வளவோ காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதங்கள் நடந்திருக்கிறது, மாற்ற முடியாது, மாற்று கருத்தும் கிடையாது. அல்லேலூயா. மாற்றி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவத்தை போல இந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமாக நிறைய அற்புதங்கள் நடக்குது. அப்போ அவர் அற்புதத்தை செய்து கொண்டு, இந்த பஸ்ஸெல்லாம் கிடையாது, மோட்டார் பைக்கெல்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகணும், எப்படி போகணும்? நடந்தான் போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு வண்டி இல்லாமல் நம்ம நினைச்ச மாட்டோம், போக மாட்டோம். அல்லேலூயா. நடக்க முடியாது, வண்டி இல்லாமல் போக மாட்டோம். அன்னைக்கு வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்தான் போனாங்க ஊழியத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி ஊழியத்தை நிறைவேற்றிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறார். நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் என்ன சொல்லிச்சான்? வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். எலிசா அந்த இடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசிய பிள்ளைகள் மொட்டத்தலையான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள், அவமரியாதையோடு பேசினார்கள், மரியாதை கொடுக்கல. வளர்த்த லட்சணம் அப்படி, வளர்ந்த லட்சணம் அப்படி. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பட்டணத்தில் இருந்த பிள்ளைகள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்த பட்டணத்தில் இருந்து அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்து. கிராமத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாமல் இருப்பான், பட்டணத்தில் இருக்கிறவன் படித்தவனாக இருப்பான் நம்ம நினைப்போம். ஆனால் பட்டணத்தில் இருக்கிறவனுக்கு கிராமத்தில் இருக்கிறவனை விட கொஞ்சம் தென்னாவிட்டு அதிகம். அல்லேலூயா. கொஞ்சம் அதிகமான துணிச்சல், முரட்டு துணிச்சல். நிறைய பேரை பார்க்குறோம், அவங்களுடைய முறைகளையும் பார்க்குறோம், நம்ம கிராமத்து முறைகளையும் பார்க்குறோம், வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனை மொட்டத்தலையான்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஒரு பெரிய மனுஷனை அவமதித்து நிந்திச்சு பேசுதுன்னா இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு சேட்டை இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் யாரையாவது இப்படி பேசுவீங்களா? யாரையாவது பட்ட பேர் வச்சு, வட்ட பெயர் வச்சு யாரையாவது அப்படி பேசியிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளே பேசியிருக்கீங்களா? உங்கள் தெருவில் உள்ளவங்களை பேசியிருக்கீங்களா? அவா தெரியாத உனக்கு அந்த மொட்டை கழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சும்மா கற்பனையில் தான் சொல்லுதேன். அவனை தெரியாதா? சும்மா பனியனை போட்டுக்கிட்டு முண்டை மாதிரி அலைவான ஒருத்தன், அவனை தெரியாதா? இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியாக என்ன செய்வாங்க, பட்ட பேர் வச்சு ஏளனம் பண்ணி பேசுவாங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனை அவமதிக்கு, நிந்திக்கு. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு என்ன வந்துட்டு? கோபம் வந்துட்டு. இது கூட அவர் செய்தது தப்புன்னு நிறைய பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மன்னிச்சுட்டு போயிருக்கலாம், அவர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அவர் கோவப்பட்டு இருக்கக்கூடாது, அவர் இயேசு நாமத்தில் கர்த்தருடைய நாமத்தில் மன்னிச்சு ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கணும் இந்த பிள்ளைகளை. அப்போ தான் இப்படியே வளர்ந்து பெரிய துன்மார்க்கனா, பெரிய ரவுடியா, பெரிய கொலகாரனா, கொள்ளக்காரன் நினச்சிவான் வருவான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போட்டுன்னு நிறைய சொல்கிறாங்க. அல்லேலூயா.
நான் யோசித்தேன், இந்த ஊழியக்காரனை இவங்க எல்லாம் அப்படி கேலி கிண்டல் பண்ணோன்னே ஊழியக்காரன் என்ன தெரியுமா செஞ்சான்? வாசிங்க பார்க்கலாம், அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள், நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். கர்த்தருடைய நாமத்திலே சபித்தான். என்ன செஞ்சான்? சபிச்சிட்டான். நாசமா போங்க, உருப்படாம போங்க, என்னையா கேலி பண்ணுறீங்க? நீங்கள் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறேன், நீங்கள் என்ன கேலி பண்ணுறீங்களா? என்ன அவமதிக்கிறீங்களா? அதுவும் நேரில். சிலர் நேரில் அவமதிக்க மாட்டாங்க, தள்ளி போய் அவமதிப்பாங்க. அல்லேலூயா. இருதயத்திற்குள்ளே அவமதிப்பாங்க. சிலர் தென்னாவட்டா நேரில் என்ன செய்வாங்க? அவமதிப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைகள் நேரில் அவமதிச்ச உடனே சபிச்சிட்டான். தேவனுடைய நாமத்தில் சபிச்சான். என்ன சொல்லி சபிச்சான்னு தெரியாது, சபிச்சிட்டான். அல்லேலூயா. சபிச்ச உடனே வாசிங்க தொடர்ந்து. கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களிலே 42 பிள்ளைகளை பீறி போட்டது. 42 பிள்ளைகளை கொண்டு போட்டு போயிட்டியா? எத்தனை பிள்ளைகள் போயிட்டு? 42 பிள்ளைகள். கொஞ்சம் கூட்டமாக இருந்தவொடனே கொஞ்சம் தெனாவட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பிள்ளைகளுக்கு. ஒரு அலையில வச்சுருங்க பார்க்கலாம். ஆமாம், ஒத்தையாக இருக்கும்போது பயந்துக்கிட்டு கிடக்குது. கொஞ்சம் கூட்டம் சேர்ந்த உடனே யாரையும் மதிக்கிறதில்ல, எதையும் கேட்கறதில்ல, யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சபிச்சிட்டான். காட்டிலேருந்து கரடி வந்துட்டு. அல்லேலூயா. அவன் சபிச்சது தவறாக இருக்குமானா? காட்டிலேருந்து கரடியை யார் அனுப்பியிருக்க மாட்டா? தேவன் அனுப்பியிருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் செய்வது தவறு என்பதை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். இப்படி ஒரு தப்பை எந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இப்படி தவறு செய்வதற்கு ஏதுவாக பிள்ளைகளை வளர்க்கவும் கூடாது, பிள்ளைகள் வளரவும் கூடாது. நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுது, ஒரு மனிதனை நிந்திக்கும் பொழுது, அவமதிக்கும் பொழுது, ரொம்ப குறிப்பாக தேவ மனிதர்களை, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஆலோசனைகளாக தருகிற தேவ மனிதர்களை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனை அவமதிக்கும் பொழுது கல்மழையும் அக்கினியும் ஓடும். அல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நீங்கள் யாரையாவது இது வரைக்கும் அப்படி அவமதிச்சிருக்கிறீங்களாங்க? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்குறோம். இருதயத்தில் இருந்து நீங்கள் சொல்லணும். நான் எந்த ஒரு தேவ மனிதனையுமே ஒரு நாள் கூட நான் அவமதித்து பேசினதில்லை, மனசுலேயும் பேசினதில்லை, என் வாயினாலேயும் நான் பேசினதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அவர் உண்மையில் இருப்பார், எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு சிலர் இருந்திருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் உண்மையிலே அவமதிச்சிங்களா அது மதிச்சீங்கிறத சில வசனங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மதித்தீர்கள், தேவனை மதித்தீர்கள், தேவனுடைய மனிதனை மதித்தீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக வேதத்திலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல போகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மதித்திருந்தால் தேவன் என்ன செஞ்சுருப்பீங்க? மதிச்சிருப்பீங்க. நீங்கள் தேவனை மதிச்சிருந்தா தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்த தேவனுடைய மனிதர்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? மதிச்சிருப்பீங்க. தேவனை மதிச்சிருந்தா தேவனுடைய வார்த்தைகளை மதிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மதித்தால் தேவனை மதிப்பீர்கள். நீங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் மதித்திருந்தால் அதை உங்களுக்கு ஆலோசனைகளாக சொல்லுகிற தேவனுடைய மனிதர்களை மதிப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்களா. ஆண்டவர் சொல்கிற வசனத்தை திருப்பிக் கொள்வோம். லேவியராகமத்தின் புத்தகம் 19:32 வசனமும் 33 வசனமும். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மனிதனுங்க தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நீ என்ன செய்யணும்? நரைத்த முடிவுள்ள மனிதனுக்கு முன்பாக எழுந்து
முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணி கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக. தேவனுக்கு பயப்படுவாய் பயப்படுவாயாக. நான் கர்த்தர். கர்த்தர். முதல்ல இப்போ நரமுடி எல்லாத்துக்கும் வளர்ந்தாச்சு, 10 வயசுக்கெல்லாம் வளருது, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், அவர்கள் என்ன செய்யணுமா? கனம் பண்ணணுமா? நாம் அவங்கள கனம் பண்ணணும்னா, கனம் பண்ணணும் யார் சொல்கிறா? தேவன் சொல்கிறார். தேவன் சொல்கிறாரு நீ கனம் பண்ணனு. இன்ன அப்படின்னு பேர் போட்டால் சொல்லியிருக்காரு? சொல்லியிருக்கா? இல்ல. வயசானவங்களை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணுறது? சத்தமாக சொல்லுங்களேன். அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்யணுமா? எழுந்து நில். ஒரு வயசான ஆள் வரும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? எழுந்து நிற்கணும், மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பாருங்கள், பிள்ளைகள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே அம்மா போகிறதும் தெரியாது, அப்பா போகிறதும் தெரியாது, தாத்தா போகிறதும் தெரியாது, பாட்டி போகிறதும் தெரியாது. அது பாட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், ஜடம் மாதிரி. இதை தாய் தகப்பன்னு சொல்லிக் கொடுப்பதற்கு அறிவு இல்லை, எல்லாம் வித்தியாசமாக போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து வயதானவனுக்கும் நரைத்தவனுக்கும் முதிர் வயது என்பது என்ன செய்? எழும்பி நின்று அவனை என்ன செய்? கனம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்படி நீ கனம் பண்ணுனா கல்மழையும் அக்னியும் வாதைகளும் உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யாது? ஓடாது. கனம் பண்ணுறீங்களா? உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்களை, சகோதர சகோதரிகளை, தேவ மனிதர்களை, யாராக இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ, எந்த ஒரு மனிதர்களாக இருக்கட்டும், எழும்பி கனம் பண்ணுறீங்களா? மரியாதையோடு பேசுகிறீர்களா? அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களா? எழும்பி நிற்கிறீர்களா? அவர்கள் உட்கார வைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நீங்கள் நிறைய வீட்டில் பாருங்க, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல தங்களுடைய தகப்பனை தாயை கூட என்ன செய்வதில்லை? கனம் பண்ணுவதில்லை, மரியாதை செலுத்துவதே இல்லை. மாமியாருக்கு மருமகன் என்ன செய்ய மாட்டா? மரியாதை கொடுக்கவே மாட்டா. எல்லாரையும் சொல்லலை, அதிகமானவர் அப்படி இருக்கிறாங்க. மாமனாரை மருமகன் என்ன செய்ய மாட்டா? மதிக்க மாட்டான். மருமகன் மதிக்க மாட்டான். வாத்தியார படிக்கிற ஸ்டூடெண்ட், மாணவன் மாணவி மதிக்க மாட்டா. வேலை செய்கிற இடத்துல அதிகாரியை, கீழே வேலை பார்க்குறவன் மதிக்க மாட்டான். இது சொல்லுது, நீ உனக்கு மேலே உள்ள வயதானவர்களை, முதிர் வயதான என்ன செய்யணுமா? எழும்பி நின்று கனம் பண்ணு. எழும்பி நின்று கனம் பண்ணு. அல்லேலூயா. அப்படி எழும்பி நின்று கனம் பண்ணுன்னா உன் வீட்டுக்குள்ள என்ன வராது? வாதை வராது. இன்னொன்று வராது. என்ன வராது? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கரடி வராது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எழும்பி முதிர் வயது உள்ள கனம் பண்ணுனா மதிச்சா என்ன வராது? கரடிகள் வராது. கரடிகள் வந்து கழுத்து என்ன செஞ்சிடும்? கவ்விட்டு போயிடும். ஓசிங்க. இது சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல முதிர் வயது உள்ளவனுக்கு முன்னாடி எழும்பி நில்லு. அவன் நல்லவனோ கெட்டவனோ, நீ பேசுறையோ பேசலையோ, மரியாதை கொடுக்க பழகு. ஹல்லேலூயா. மதிக்க பழகு. உன்னை நீயே என்னை காட்டிலும் மேலாக என்ன செய்யாத? உயர்த்தாத. நீ எழும்பி நில்லுன்னு சொல்றது ஒரு தேவனுடைய மனிதன் அல்ல, தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அவர் போதிக்கிறார். எழும்பி நில்லு, மரியாதை கொடு, வணக்கம் செலுத்து. அவமரியாதை என்ன செய்யாத? பேசாத, உள்ளத்துக்குள்ள நிந்திக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, கரடிகளும் வாதைகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா முதல்ல முதிர் வயது உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? எழும்பி நின்று மரியாதை கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும், அவங்கள வந்து கனம் பண்ணணும்னு வேலை சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தால பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாரை எப்போ எப்படி மதிக்கணுமா? வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தால
தேவனுடைய வார்த்தையை மதிப்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட இரண்டாவது வார்த்தை என்னது? உன்னுடைய பொருளாலும் பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனும் எல்லா விதமான விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. அப்படி நீ கனம் பண்ணினால், அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாக நிரம்பும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனை கனம் பண்ணுவது என்பது உன்னுடைய எல்லா விதமான முதற் பலனினாலே அவர் என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஹalleluya அப்படின்னா ஆண்டவருக்கு முதல்ல கொடுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற காரியம் அதுதான். நமக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை தந்தவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்முடைய தேவனாய் கர்த்தர். கரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். அல்லேலூயா. வேலை செய்கிறோம், பயிர் செய்கிறோம், பலவிதமான தொழில் பண்ணுகிறோம், என்னெல்லாமோ பண்ணுகிறோம். எல்லாவற்றிலும் நமக்கு அந்த வருமானங்களை, சம்பளத்தை நமக்கு தருவது யாரு? தேவன் தருகிறார். அல்லேலூயா. தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறார் என்று சொல்லக்கூடியவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம் எல்லாவற்றையும் தேவன் தருகிறார் என்றால், தேவன் உங்களிடத்தில் வந்து உங்கள் கைகளிலே தருகிறாரா? கையிலே வந்து வீட்டில் வந்து தராரு. யார் மூலமோ தராரு? முதலாளி மூலமாக, அதிகாரி மூலமாக, பயிரினுடைய விளைச்சல் மூலமாக, வீட்டு வாடகை மூலமாக, கார் வாடகை மூலமாக, எப்படியோ தேவன் ஒரு மனிதன் மூலமாக தருகிறார். அல்லேலூயா. ஆனால் தேவன் தருகிறார், தேவன் தருகிறார் என்று மகிழ்ச்சியாக நாம் சந்தோஷப்படுகிறோம், சாட்சியம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு கொடுக்கும்போது மட்டும் இந்த கள்ளப்பை ஊழியக்காரங்க நினைக்கக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. இந்த மோசமான சபைக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. ஏழைகளுக்கு 5 பிச்சை செய்யக்கூடாது, ஈஞ்சிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீ தேவனை கனம் பண்ண. அல்லேலூயா. முதல்ல நீ ஒன்றை கனம் பண்ண சொல்லலை, முதல்ல உன் குடும்பத்தை கனம் பண்ண சொல்லலை, முதல்ல ஏழைகளை கனம் பண்ண சொல்லலை, முதல்ல உன் தேவனை கனம் பண்ணு. அல்லேலூயா. அப்படி நீ கனம் பண்ணும் பொழுது எல்லா விதமான களஞ்சியங்களும் உனக்கு பூரணமாக நிரம்பும். அல்லேலூயா. தாவீது தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவரை குறித்து அடிக்கடி நான் ரசிக்கிற ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். தாவீது தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிங்க. வாசிங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாளங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சேர்த்து வைத்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மீது நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுத்தேன். அல்லேலூயா. தேவனுக்கென்று கொடுக்கிற ஒரு காணிக்கை இருக்குது. காணிக்கை தசமபாகம் வேதத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். தாவீது அதெல்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இப்போ எனக்கு சொந்தமா நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நாம தேவனுடையதை எடுத்து நமக்கு சொந்தமா வச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. தாவீது தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்துட்டு தனக்கு சொந்தமா வச்சிருந்ததை தேவனுக்கு என்ன செஞ்சானா? கொடுத்தான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால தான் தாவீதுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சும்மா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் தங்காமல் வீணாக விரயமாக போவதற்கு காரணம் தேவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, தங்களுடையதையும் தேவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க, ரொம்ப கள்ள கணக்கு பார்ப்பாங்க. அல்லேலூயா. இது சொல்லுது இவர்களுக்கெல்லாம் விசுவாசமே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே தான் தேவனுக்கென்று காணிக்கையும் கொடுப்பதில்லை, தசமாவும் கொடுப்பதில்லை, தான் வைத்திருப்பதையும் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. நான் அவர் கரெக்டாக எடுப்பார். அல்லேலூயா. எப்போ எடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுப்பார். அல்லேலூயா. அவர்கிட்ட தப்பவே முடியாதுங்க. அல்லேலூயா. ஒருவேளை சபைக்கு ஆலயத்திற்கு ஏழைகளுக்கு அது போகாமல் இருந்தாலும் தேவனிடத்தில் கரெக்டாக போய் சேர்ந்துடும். புரியும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. கரெக்டாக எடுத்துருவார். என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் என் வாழ்க்கையில் காணிக்கை தசம் பார்த்து முதல்ல அதான் கொடுப்பேன். குறைவான சம்பளத்தில் முதல்ல அதான் கொடுப்பேன். ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். ஊழியம் பண்ண ஆரம்பித்தரவு அப்படியே அது கொடுத்துக்கிட்டே வந்தேன். அழகாக கொடுத்துக்கிட்டு வந்தேன். ஆண்டவர் அழகாக ஆசீர்வதிச்சுட்டு வந்தார். அல்லேலூயா. விசுவாசிகள் அங்கங்கே இருந்து காணிக்கைகளை அனுப்புவார்கள், பணத்தை அனுப்புவார்கள். நல்ல ஊழியத்துக்கும் செலவழித்து கொஞ்சம் சேமிப்பு பண்ணிக்கிட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்போ ஒரு பாஸ்டர் கேட்டார், நீங்கள் ஆண்டவருக்கு தசமாவெல்லாம் கொடுப்பேன். அம்மா நான் கரெக்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு கொடுக்கணும்? நீர் ஊழியம்லாம் பண்ணுறியா? விசுவாசிகள் தான் நமக்கு தரணும், நீர் கொடுக்காண்டா. அப்போ நான் என்ன செய்யணும்? நம்ம எடுத்து செலவழிப்போம் நம்ம இஷ்டத்துக்கு. நம்ம கொஞ்சம் காணிக்க கொடுக்கணும். நாம் ஊழியம்லாம் பண்ணுறோம், அவங்க தான் நமக்கு தரணும் இப்படின்னு அவர் சொன்னார். இது எனக்கு ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. அல்லேலூயா. எனக்கு காணிக்க கொடுக்காண்டாமில்ல, தசமம் கொடுக்காண்டாமில்ல, ரொம்ப நல்லா தெரிஞ்சது. எனக்கு சாதகமாக இருந்து பாருங்க. பரவாயில்லையே, பெரிய ஊழியக்காரங்க சொன்னது. நமக்கு வேதமும் தெளிவாக படிக்காதனால பரவாயில்லையே நல்லா இருக்குன்னு சொல்லி 1 மாதம் தான் நிப்பாட்டினேன். அல்லேலூயா. 1 மாதம் நிப்பாட்டினேன். பேங்கில் கிட்ட 40,000 பஞ்சா பறந்துட்டு ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். உண்ணாமல் கொள்ளாமல் சேர்த்து வச்ச 40,000 பஞ்சா பறந்துட்டுங்க. உண்மையை சொல்கிறேன், தேவனுடைய பள்ளிப்படத்தில் நின்று அன்னிலிருந்து முடிவெடுத்தேன். எவன் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நான் கர்த்தருக்கு முதல்லன்னு செய்யணும், கொடுக்கணும். இது வரைக்கும் ஊழியத்தில் காணிக்கையில் முதல்ல நான் என்னென்ன பிறகு எடுத்து வைக்கிறேன். முதல் காணிக்கை தசமாகும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் குற்றமான சாட்சி இல்லாமல் பேசுகிறேன். தேவன் அதன் மூலமாக என்னை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். கொரோனா டைமில் பாருங்கள், ஒருத்தரையும் காணலை. அல்லேலூயா. நீங்களாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வீட்டு விட்டு வெளியே வர மாட்டீங்க. வேலை செஞ்சவங்களும் செய்யாதவங்களுக்கும் சம்பளம்லாம் கிடைக்கி எல்லாம் கிடைக்கி. அல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே போய் பொட்டணத்தை வாங்கிட்டு வந்துடுதியா, அரிசி வாங்கிட்டு வந்துடுதியா, காப்பி தூளை வாங்கி எப்படியோ உங்கள் கதை ஓடிடுது. நான் வீட்டை விட்டு என்ன செய்யலை, வெளியவே போல. எனக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தது. யோசிக்கணும், வீட்டுக்குள்ளே வர முடியுமா? யாரும் கொரோனாவுக்கு வர முடியாது. வந்தால் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ ஒரு விசுவாசிகள்லாம் அங்கங்கே இருக்கும். ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட கேட்டேன், கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு, ஐயோ ஒரு நாளாவது என்ன எப்படி இருக்குது, பிரதர் சாப்பாட்டுக்கு வழி இருக்கா, என்ன அது இருக்கா அப்படின்னு ஒரு நாள் விசாரித்த மாதிரி இல்லையே பிரதர், தமாசா கேட்குறேன். அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்களே தேவன் அற்புதமாக நடத்தும் போது உங்களை அற்புதமாக நடத்த மாட்டாரான்னாரு. சத்தமாக அலுவலகம் பார்க்கலாம். நம்ம கொடுக்கல, அதுக்கு ஒரு நியாயமான ஒரு சாக்கு போக்க அவர் சொல்கிறார். ஒரு அலுவலகம் சொல்லுங்க, அற்புதமாக தேவன் செய்தார், நடத்தினார். அல்லேலூயா. எந்த விசுவாசிகளுமே என்னென்னு செய்யலை, விசாரிக்கவே இல்லை. சபையில் உள்ளவங்களும் சரி, ஒரு ஆள் கூட என்ன விசாரிக்கலைங்க. நான் தேவன் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறேன், குறைவு இல்லை, தேவனோடு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஒரு ஆள் என்னை தேடி வருது, ஒரு ஆள் என்னை தேடி வருதுங்க, என்னை பார்க்கறதுக்கு வருது. கொரோனா டைமில் என்ன பார்க்க வருது என்னென்னு சரி உட்காந்து பேசணுன்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆள் சொல்லிச்சு, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் வேண்டான்னு. காணிக்கை வேண்டாம், இப்போல்லாம் வேண்டாம் பிரதர், புரட்டி பார்த்துக்கிடலாம், இப்போ யாருக்குமே இப்போ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஞானஸ்தானம் எடுக்காதவர், சபையில் பெரிய அறிமுகமெல்லாம் கிடையாது. அப்போ நான் கையில் காணிக்க வாங்காததுனால நீங்கள் சர்ச்சில் கொண்டு ஆஃபரிங் பாக்ஸில் போட்டு போங்க பிரதர், ரொம்ப விடாப்படியா அந்த ஆள் நிற்கி போட்டு தான் போவேன்னு. சரி ரைட், ஸ்தோத்திரம், தேவனுடைய நம்ம தடுக்க முடியாது பாருங்கள். அவன்ட்டு விட்டேன், கொண்டு போட்டுட்டு போனார். என் பிள்ளை எனக்கு எவ்வளவு நேர்த்தியாக இருந்திருக்கிறான் அப்படின்னு. அதனால் எங்கே இருந்தால் கொண்டு வருவார். சாட்சி நிறைய சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழந்திருந்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்க பழகுங்க. அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தை, ஊழியக்காரனுடைய வார்த்தை இல்லை. தேவனை மதிக்க பழகுங்க, தேவனுடைய வார்த்தையை மதிக்க பழகுங்க, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய சத்தியத்தை மதிக்க பழகுங்க, தேவனுடைய மனிதர்களை மதிக்க பழகுங்க. இல்லைன்னு சொன்னால் வேதம் சொல்றது, அக்னியும் கல்மலையும் சேர்ந்த வாதை எப்படி பார்வோன் தேசத்துக்குள்ள நுழைந்ததோ 6வது வாதை நம்முடைய குடும்பத்துக்குள்ள வாழ்க்கையில நுழையும். மதிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை மதிக்கணும். முதியவர்களுக்கு முன்பதாக எழுந்து நெல்லு, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன்னுடைய எல்லா விதமான விளைச்சலுடைய வருமானத்தில் முதல் பிறநாள் தேவனை கனப்படுத்து, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்தால் யாரை கனப்படுத்தணுமா, யாரை மதிக்கணுமா? வாசிக்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தேவனை கனம் பண்ணுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. தரித்திரருக்கு நம்ம என்ன செய்யணும்? தயவு செய்யணும். கஷ்டப்பட்டவங்களுக்கு தயவு செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்யாதனால தேவனை கனம் பண்ணுறதா இல்லைன்னு வேதம் சொல்லுது. சும்மா 5 பைசா 10 பைசா போட்டுட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. செழிப்பாக இருந்தால் செழிப்பானு செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஊருக்கு போயிருந்தேன்னா, அப்போ காருக்குள்ளே உட்காந்துருக்கும் பொழுது தர்மம் எடுக்கிறவங்க, ஐயா ஒரு சாப்பாடுக்கு காசு தாங்கன்ட்டு வராரு. அப்போ அந்த காருக்குள்ளே இருக்கிற அந்த காருடைய உரிமையாளர் வந்து ஏன்ட்ட காசை தந்து அவருக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் ஏன்ட்ட காசு தந்தார், அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த தர்மம் எடுக்கிறபடி பார்த்துட்டு, இதுக்கு 3 சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போய் கொஞ்ச நேரத்தில் என்னடா தர்மக்காரரு இவ்வளவு பெருமையில் இருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சிருக்கோம். இன்னொருத்தர் வராரு. இன்னொருத்தர் வரும்போது அவருக்கு ஏதோ ஒரு வருடம் கூட வாங்காமே போயிட்டாருங்க அந்த ஆள். அப்படி காலம் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. அதனால் என்ன செய்யுங்க, தேவனை கனம் பண்ணும்படியாக வாழ்க்கையை செய்து கொள்ளுங்கள், அமைத்து கொள்ளுங்கள். ஒரு தரத்தரம் அப்படி ஒரு பிச்சைக்காரன் இப்படி போனால் இன்னொரு பிச்சைக்காரன் நல்லவன் இருப்போம். ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம், கூப்பிட்டு கொடுங்க. அப்படி செய்கிறவன் தேவன் என்ன செய்கிறான்? கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நாம் மாத்திரம் வச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன செஞ்சிடும்? பூச்சி அரிச்சிரும். அல்லேலூயா. காணாமல் போயிருங்க. கவனமாக இருங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழந்திருக்கலாம், பணத்தை பொருளை நிறைய இழந்திருக்கலாம், நன்மைகளை இழந்திருக்கலாம். வேதம் சொல்லுது, நீ தேவனை கனம் பண்ண பழகு. அல்லேலூயா. தேவனை நீ கனம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லுது, அவர் என்ன செய்வார்? ஒன்று அதிகமாய் கனம் பண்ணுவார். நீ கொஞ்சம் கொடுத்தா அமுக்கி குலுக்கி உனக்கு விழும்படி என்ன செய்வார்? உன் மடியில் தட்டுவார்னு வேதம் சொல்லுவார். அல்லேலூயா. மடியில் தட்டதுக்கு மட்டும் மடியை வாங்கிறதுக்கு மடியை எப்படி விரிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. நான் கொடுக்கணும், கொடுங்க, தேவன் உங்களுக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காத அந்த பார்வோன் நாட்டு ஜனங்கள், பார்வோன் வெளியே வந்த பொழுது அக்னி கல்மலையும் பாருங்கள் ஓடியது, அநேகர் செத்து போனார்கள், மிருக ஜீவன்கள் செத்து போய்விட்டது, மனிதர்கள் செத்து போனார்கள், நிறைய இழப்புகள் இங்கே வந்தது. ஒரே ஒரு காரணம், தேவனை மதிக்கலை, தேவனுடைய வார்த்தையை மதிக்கலை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த தேவ மனிதனாகிய மோசையை மதிக்கலை. அல்லேலூயா. அதுதான் 6வது வாதையாக உள்ளே வந்தது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தேவனையும் தேவனுடைய வார்த்தையை சத்தியமாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதனையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். வயதானவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய வருமானங்களில் தேவனுக்கு முதலாவதாக கொடுப்போம். கடைசியாக கொடுக்காண்டாம். பிச்சை போடாதீங்க ஆண்டவருக்கு. முதலாவதாக மன உற்சாகத்தோடு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க. தரித்திரனுக்கு தயவு காட்டுங்கள். கடமைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா போடாங்க, கொடுங்க. அல்லேலூயா. கொடுங்க. நானும் கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஜெபமே அதுதான். ஆண்டவர் எவங்கிட்டையும் நினச்சக்கூடாது, வாங்கவே கூடாது. ஆண்டவர் என்ன என் ஜெபமே இப்பவும் அதுதான். நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் அப்படின்னு தான். அல்லேலூயா. சிலர் இடத்துல சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கிக்கிட்டே இருக்கிறது பெரிய தருத்தனியம், கொடுத்துக்கிட்டே இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், வாங்குவதே பார்க்கலும் கொடுக்கதே பாக்கியம். அல்லேலூயா. கொடுக்குறேன் என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என் அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, இல்லை தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி செய்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வாதைகளும் சாபங்களும் உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யாது? வரவே செய்யாது. அல்லேலூயா. அப்படி தவறை உணர்ந்து கொள்வோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், அப்படி எழுப்பி இருப்போம். ஆண்டவரே, 6வது வாதை கல்மலையும் அக்னியும். ஆண்டவரே, அதற்கு காரணம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய மனிதனையும் மதிக்காதது தான் காரணம் என்று வேதம் சொல்கிறது. அந்த தவறை நாங்கள் யோசித்து பார்க்குறோம்ப்பா, சிந்திச்சு பார்க்குறோம். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்குறோம். வாய் தர அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அப்படி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையான எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாம தேவனுடைய பிள்ளைகளாக வாழ அர்ப்பணித்திருக்கிறோமா? யோசிங்க. நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தகப்பனாக, தாயாக நாம் இருக்கலாம். நல்ல சகோதரனாக, நல்ல சகோதரியாக இருக்கலாம். நல்ல விசுவாசியாக, நல்ல தேவனுடைய ஊழியக்காரனாக கூட இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்களா? தேவனுடைய மகனாக, மகளாக இருக்கிறீங்களா? அப்படி வாழ்றீங்களா? யார் அப்படி வாழ முடியும் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அவர்தான் ஜீவன், அவர்தான் சத்தியம், அவர்தான் வழி. நமக்கு வாழ வழி தெரியாது. சுயபுத்தியை சார்ந்து வாழ்வது பெரிய ஒரு இடரல். மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம கொடுத்து அவர் நிறைய போறதில்லை. கோடி கோடியாய் கூட்டு கொடுத்தாலும் அவர் தந்த ஜீவனுக்கு அது ஈடாகாது. யோசிச்சு பாருங்க. முதியவர்களை கனம் பண்ணுகிறோமா? தேவனை முதலாவது நம்முடைய வருமானத்தில் கனம் பண்ணுகிறோமா? நமக்கு இருக்கிறவர்களை தரித்திரர்களுக்கு தயவு காட்டுகிறோமா? தேவனை மதிக்க கற்றுக்கொள்ளுவோம், தேவனை மதிக்க கற்றுக்கொள்ளுவோம். அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வாதைகள் குடும்பத்துக்குள்ளே நுழைந்துவிடும். எலிசா தீர்க்கதரிசி அவமதித்த பிள்ளைகள், காட்டில் இருந்து கரடிகள் வந்து 42 பிள்ளைகளை கொன்று போட்டது. தேவ மனிதனை மதிக்காததுனால. யோசிங்க. தேவ மனிதனை மதிக்க கற்றுக்கொள்வோம், தேவனுடைய வார்த்தையை மதிக்க கற்றுக்கொள்வோம், தேவனை மதிக்க கற்றுக்கொள்வோம். நம்ம ரட்சித்த தேவன் அவர். அந்த தேவனை மறந்து, தேவன் நம்ம ரட்சித்த நாளை மறந்து, நம்ம ரட்சிப்பதற்கு தேவன் பயன்படுத்தின தேவனுடைய மனிதர்களை மறந்து, சுய சித்தப்படி, சுய விருப்பப்படி வாழ்ந்தால் பாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நுழையும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு தெளிவாய் சொல்கிறேன், வேதம் மாறாது. ஒன்றன் பின் ஒன்றாக நுழையும். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள் வாதைகள் நுழைந்திருக்குமானால் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்ன நீர் அழைத்த பிறகும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து எனக்கு வாழ தெரியல ஆண்டவரே, வாழ தெரியல ஆண்டவரே. கற்றுத்தார், கற்றுத்தார். உன் பிள்ளையாக வாழ எனக்கு கற்றுத்தாரும். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, சகோதரனாக, சகோதரியாக, நல்ல அதிகாரியாக, நல்ல வேலைக்காரனாக வாழ கற்றுக்கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒப்பு கொடுப்போம். பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே,
சித்தமன் மீது வைத்திட்ட போதும் வாழ தெரியலையே. யோசிச்சு பாருங்க, அவர் நம் மீது சித்தம் கொண்டதுனால தானே உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், கழுவுனாரு, மன்னிச்சாரு, உயர்த்தினாரு. நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக தெருவிலே கிடந்தாய் சகோதரனே, சகோதரியே. உன் வழியாய் நான் கடந்து போனேன், உன்னை தூக்கி எடுத்தேன், கழுவினேன், உன்னை நிறுத்தினேன், ஆசீர்வதித்தேன். என் சித்தம் செய்யாம உன் சித்தம் மாத்திரம் செய்து வாழுகிறாயே சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அப்படி வாழுகிறீர்களே, எவ்வளவு வாதைகளை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்துடும். நீங்க வாதைகள் நுழைந்திருப்பதுக்கு அதுதான் காரணம். சேர்ந்து அப்படி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? ஹல்லேலூயா. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட போன்றும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் பாவி என் மீது ஏன் இந்த அன்பு. சத்தமாய் பாடுவோம். சித்தமன் மீது வாழ தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மன்னான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, மன்னான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவி என் மீது இந்த இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே. உன்னத தேவன் நீர், என்னை தேடலாகுமா, என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ கூடுமா, உம்மோடு நான் வாழ ஆண்டவர் விட்டு விக்கிரங்கள் பின்னால துன்மார்க்க நான் அலைஞ்சேங்க, பாவத்துல அடிமையா அலைஞ்சேன், பல சிற்றின்பங்களுக்கு அடிமையா, போத பொருட்களுக்கு அடிமையா இருந்தேன், சினிமா தியேட்டர்கள் அடிமையாய் போய் படுத்து கிடந்தேன், துஷ்ட துன்மார்க்க நண்பர்களோடு என் ஐக்கியம் இருந்தது. மருந்துக்கு கூட இயேசுவை நான் நினைச்சது கிடையாது. சும்மா கிராஸ் பண்ணி போவேன், போகும்போது ஒரு கும்பிடு போட்டுருப்பது, அவ்வளவுதான்.
என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா என்னை தேடி வந்திருப்பார். என் மூலமா எத்தனை பேர் ஆண்டவனுக்கு ரட்சித்திருக்கிறார். என்னால ஒருவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமா தேவன் என்ன மாத்தி இருக்கிறாரு. தேவன் அதுக்கு சாட்சி. என்னை தேடி வந்ததற்கு எந்த காரணமும் இல்லை ஐயா. நான் பரிசுத்தவான் இல்லை, பணக்காரன் இல்லை, படித்தவன் இல்லை. நான் பக்தன் பாடுறான். என்னை தேட முடியும் ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன், நீர் என்னை தேட முடியும் அப்பா. தேடி வந்தீர் ஆண்டவரே, என்னை தூக்கினீர் ஆண்டவரே, என்னை கழுவினீர் ஆண்டவரே. இன்னைக்கு உம்முடைய பிள்ளையாக, ஒரு குடும்பமாக, ஒரு தேவ மனிதனாக, ஒரு சத்தியமுள்ள சபையை ஜனங்களுக்கு ஆண்டவரை நிறுத்தும்படியாக என்னை கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களையும் அப்படியே மாற்ற விரும்புகிறார். உங்களையும் அதற்காகத்தான் தேவன் தெரிந்திருக்கிறார். சகோதரே சகோதரியே, சேர்ந்து பாடுவோமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? சேர்ந்து பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே. பாவியின் மீது சேர்ந்து பாடுவோம். சத்தமாய் உணர்ந்து பாடுவோம். சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. அப்படியே கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேடி நம்மை ரட்சித்த தேவனை இன்னும் சத்தமாய் மையப்படுத்துவோம். சித்தத்தை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். அப்படி வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆமென். அப்படி வார்த்தையை நீ மதிக்கும் பொழுது தேவனை மதிக்கிறாய், ஆமென். தேவனுடைய மனிதர்களை மதிக்கிறாய், ஆமென். சத்தியத்தை மதிக்கிறாய். ஆமென். அப்படி நீ மதிக்கும் பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஆமென். ஹல்லேலூயா. பொல்லாப்பு உன் குடும்பத்திற்குள்ளே வராது. நீ தேவனுடைய நிழலுக்குள்ளே நீ அடங்கி இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரே, உன்னுடைய சத்தியத்தின் நிழலிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாதையும் நோயும் சாபமும் என் குடும்பத்திற்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது. சந்ததியை தொடக்கூடாது, ஆமென். ஹல்லேலூயா. தொடக்கூடாது. ஆமென். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார்.